ரொம்ப சந்தோஷம். ஊர் மக்களுக்காக என்னைக்கும் பெரிய குடும்பம் முன்னாடி நிற்கும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு காட்டிட்டீங்க. இதுல என்ன இருக்கு? அவன் ஊருக்காக என்னென்னமோ செய்யறான். ஐயா, எம்பிட்டு பெரிய விஷயத்த இப்படி லேசா சொல்லிவிட்டீங்க. உங்களோட நல்ல மனசுக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் நீங்க இதை செய்வீங்கன்னு நல்லா தெரியும். ஆனா அத உங்க மகளும் புரிஞ்சுக்கிட்டு இப்படி திடீர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது உங்க வளர்ப்பு இல்லைங்களா ஐயா? ஐயா, உங்க மனசு இருக்க அது தங்கம்யா. அதுலயும் உங்க மகன் உங்களையும் மிஞ்சிடுவான். நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ஊருக்காக செய்தேன்னு வந்து நிக்கிதான் பாருங்க. அது உங்க வளர்ப்பு இல்லையா? ஐயா, ரெண்டு குடும்பமும் இணையுதுன்னா அது நீங்க தானே. அதுவும் ஏன் வளர்ப்பா? ஐயா, நீங்க தீர்க்க தரிசிங்க ஐயா. யோ, மாறி மாறி ரெண்டு பேரும் தும்பிக்கையை தூக்காம ஐயரை கூப்பிடுங்க. சாமி வாங்க. சாமி, என்ன ஐயரே, நிச்சயதார்த்தத்தை இப்ப வச்சுட்டு கல்யாணத்தை 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? என்ன எப்படி கேக்குறேன்? பின்ன என்னய்யா, எவ்வளவு நேரத்துக்கு தான் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? சீக்கிரமா ஆரம்பிச்சு விடு. பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன மாப்பிள்ள, இதுக்கு எடுத்தது உனக்கு தானே? என்னதுடா? கல்யாணம்டா. ஏய், அப்ப சிங்கப்பூர்ல லவ் பண்ற பொண்ணு விட்டுற சொல்றியா? ஆத்தாடி, இது வேறயா? என்ன அரசப்பா, அடுத்து உனக்கு தானே கல்யாணம்? போங்கங்க, நானே பீடி வாங்க 15 பைசா இல்லாம இருக்கேன், நீங்க வேற. என்னடே, உனக்கு தான் டீ கடை இருக்குதுல்ல? இருந்த என்ன பிரயோஜனம்? எவன் காசு கொடுத்து குடிக்கிறேன்? நீங்களே இந்த ஊர் பிரசிடண்ட் தானே, நீங்களே எனக்கு 40 ரூபா தரணும். ஜோசியரே வந்துட்டாரே. வணக்கம். வணக்கம். யா, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கியா, ஆரம்பிங்க ஐயா. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். சின்ன தப்பு நடந்து போச்சு. முக்கியமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும். யோ, எதுவா இருந்தாலும் தேதி குறிச்சதுக்கு அப்புறம் பேசி முடிச்சுக்கலாம் ஐயா. ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. அது இல்லைங்க ஐயா, இது பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. கல்யாணம் பேச போற பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் வந்து சுத்தமா பொருந்தி வரல. என்ன சாமி சொல்லுதீங்க? இல்ல, என்ன விளையாடுறியா? என் வீடு ஏறி ஜாதகம் பார்த்து என் பொண்டாட்டிகிட்ட பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுற? தப்புதான் ஐயா. அன்னைக்கு அம்மா கிட்ட ஜாதக பொருத்தம் நல்லா தான் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். பொருந்தி வரலையா. அன்னைக்கு கட்டத்தை கொஞ்சம் தப்பா பார்த்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். யோ, இது லேசுப்பட்ட விஷயம் நினைக்கிறியா? இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த ஊரே சம்பந்தப்பட்ட விஷயம். மாத்தி பார்த்துட்டு மண்ணாங்கடி பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
ஜோசியர, திடுதுப்புன்னு ஊரெல்லாம் கூடி இருக்கிற நேரம் பார்த்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்லைங்கய்யா, பொண்ணுக்கு இருக்கிறது மாங்கல்ய தோஷம். என்னங்க இது? இந்த கல்யாணம் நடந்தா அப்புறம் மாப்பிள்ளையோட உயிருக்கு யோ, அது எப்படியா சுடல மாட சொன்ன வாக்கியா? அவன் சொன்னதுக்கு அப்புறம் ஜோசியா நீயா ஜோசியா? நான் எப்படி பார்த்தா இந்த ஜாதகமே பார்த்துருக்க கூடாது. ஐயரே, நீங்க தேதியை குறிங்க. ஏங்க அது எப்படிங்க? மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அது எங்க வீட்டு பையனை தானே பாதிக்கும். ஏங்க, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சுடலமாட வாக்க மாரி என்னங்க நடக்க போகுது? இதுவே எங்க வீட்டு பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருந்து உங்க வீட்டு பையனை கட்டி வைக்க சொன்னா கட்டி வைப்பீங்களா? இப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டு பையனை பலி கொடுக்க நாங்க தயாரா இல்ல. சண்டை போடாதீங்களா? கோயிலுக்குள்ள சண்டை போடாதீங்க, விலகி நில்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பெருமையா பேசிட்டு இருந்தான். யோ ஜோசேர, அருள் வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் என்னையா தோசம் கீசம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா சாமியோட வாக்க மீறின மாதிரி ஆயிடாது? சாமி அருள் வாக்கு சொல்லும்போது சாமி என்ன சொன்னுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. இந்த ஊருக்கு நீங்க செஞ்ச துரோகத்துக்கு பதிலா இனிமே இந்த பூமியில வாழ கிடக்கிற உயிரெல்லாம் என் கண்ணு முன்னாடி ஒப்பாரி வைக்கிற ஆன்மாவெல்லாம் சாந்தி அடைய இந்த ஊர் சாட்சியா உங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ளேயும் சம்பந்தம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்டா. இங்க பாருங்கய்யா, 2 குடும்பமும் சம்பந்தம் பண்ணணும்னு சொன்னிச்சே தவிர இந்த 2 பேர் தான் ஒன்று சேரணும்னு சொல்லலையே. இந்த 2 பேர் வீட்லையும் இவங்க தான் பசங்கன்னா பரவாயில்ல, பொண்ணுக்கு தம்பி சரவணனும் மாமா, பையனுக்கு தங்கச்சி பிரியாவும் 2 பேர் இருக்காங்கல்ல. இவங்களோட ஜாதகமும் என்கிட்ட இருக்கு. 10ல் 9 பொருத்தமும் பிரமாதமா பொருந்தி இருக்கு. அதனால சரவணனும் பிரியாவும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. தம்பி சரவண, என்னம்மா? ஏ பிரியா, ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். எதுக்கு? ஒரு நிமிஷம் வா சொல்றேன். என்னன்னு வாடி, சொல்லுமா? வான்னு சொல்றேன்ல. வா ஒரு நிமிஷம் இப்படி வா. அம்மா, ஒன்று பேசணும், வால வா. வாங்குறேன்ல, வா. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? விளையாடுறியா? நான் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப ஜாதகம் பொருத்தம் இல்ல நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க. ஏமா கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்க மாட்டீங்க, கல்யாணம் நின்று போச்ச பரவாயில்லையானு கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு தலையாடுறதுக்கு நான் ஒண்ணு ரேவதி இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது பிரியா. பாத்து இல்ல அங்க எவ்வளவு சண்டை நடக்குதுன்னு. அவங்க சண்டை போடுறாங்கிறதுக்காக என்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்றியா? உனக்கு பேஷன் என்னன்னு தெரியுமாமா? லைஃப்ல என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன்னு தெரியுமா? என்னால உங்களை மாதிரி இந்த கோவில் ஊரு குடும்பம்னு சொல்லி ஒரே டெரிட்டரிக்குள்ள இருக்க முடியாதுமா. இல்ல சரவணா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா.
அம்மாவுக்காக சரின்னு சொல்லக்கூடாதா? அம்மா உனக்கான எதுக்கு வேணா சரின்னு சொல்லலாம், ஆனா கல்யாணத்துக்காக சரின்னு சொல்ல முடியாதுமா. நான் யார் கூட சேர்ந்து வாழணுங்கிறத நீங்களும் ஜோசிக்காரனும் ஏமா முடிவு பண்றீங்க? உன் காலில் கூட விழுந்து கேட்கிறேன் பிரியா. ஊர் சனமெல்லாம் கூடி நிக்கு, குடும்ப மானமே போயிரும். எனக்காக இப்போதைக்கு சரின்னு சொல்லு பிரியா. அம்மா, எனக்கு உன் மேல கோவப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியலம்மா. எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லம்மா. என்னல இப்படிலாம் பேசுற? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். அதுக்கு நம்ம பிரியாவையே கல்யாணம் கட்டிக்கலாம்லப்பா. எனக்கு அவனை பிடிக்காதுமா. தம்பி, பிரியா நல்ல பொண்ணுப்பா. பிரியா, தயவு செஞ்சு சரின்னு சொல்லு பிரியா. என்னாலலாம் முடியாதுமா. கல்யாணத்துக்கெல்லாம் அட்லீஸ்ட் 1 வருஷமாவது டைம் வேணுமா? என்னால இப்ப பண்ணிக்க முடியாதுமா. உன் அம்மைக்காக சும்மா வந்து நில்லுப்பா, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன். இல்ல இன்னும் என்ன யோசிக்கிற? வால மா வாங்குறல்ல, வா. சொன்ன கேளு, வா. பிரியா, சரின்னு சொல்லுமா. சரின்னு சொல்லு பிரியா. வாமா, வா. என்னம்மா, என்ன சொல்லுதாக? என் பையனுக்கு சம்மதம் தாங்க ஐயா. என்னம்மா, பொண்ணு என்ன சொல்லுது? என் பொண்ணுக்கு இதுல முழு சம்மதம். அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியதுதான். பிரசிடண்ட், ஒரு நிமிஷம். ரேவதி, உனக்கு இதுல வருத்தம் எதுவும் இல்லையே? இல்லப்பா, சந்தோஷம்தான். எல்லா பருதி, உனக்கு இதுல வருத்தம் இல்லைல்ல? இல்லப்பா, எனக்கு சந்தோஷம்தான். டேய், என்னடா நடக்குதுங்க? பிரியாவோட கோத்து விடுறாங்க. இது எங்க போய் முடிய போதோ? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாண பொருத்தம் பிரமாதமா இருக்கு. இன்னையிலிருந்து 10வது நாள் நிச்சயம், நிச்சயத்திலிருந்து 10வது நாள் கல்யாணம். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன, ஜோசியரே சொல்லிட்டாரு. அதா விளக்கேத்துங்க, தட்டை மாத்திக்கோங்க. ஐயா, இந்தாங்க. கொடுத்துருமா ஐயா, கொடுங்க.
என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறுனா அது நீங்க கட்டுற தாலி தான். டேய் மாப்ள, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நீ வாட்டுக்கும் குறுக்க நெருக்க நடந்துகிட்டே இருக்க? ஏய் இங்க வா, வந்து உட்காரு. ஏய் உட்கார்ல. டேய் என் லைஃபே வேஸ்டா போச்சுடா. அப்படி என்னடா உன் லைஃப் வேஸ்டா போச்சு? டேய் திருவிழான்னு என்ன வர வச்சுட்டு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. இது அநியாயமா தெரியல? இதுல என்னடா அநியாயம் இருக்கு? இன்னைக்கு தேதிக்கு நம்மள மாதிரி 90ல பிறந்த பயலுகளுக்கு கல்யாணம் லேஸ்ல எல்லாம் நடக்காது. அது நடக்கணும்னா நம்ம தலையில எவனாவது ஏறி உக்காந்து நடக்கணும்னு எழுதுனாதான் நடக்கும். ஏன் நம்ம பாண்டியன் எடுத்துக்கோ, 7 கழுத வயசாகுது. நம்ம கூடவே 3ஆம் வகுப்பு 3 வருஷம் படிச்சாங்கிறதுக்காக நம்மள மாதிரியே கல்யாணம் பண்ணாம சுத்த முடியுமா? பாரு, அவனுக்கு ஒரு பொண்ணு கூட அமையல. வார வாரம் படத்துக்கு போற மாதிரி குடும்பத்தோட போய் ஊர் ஊரா பொண்ணு பார்த்துட்டு வரேன். இது வரைக்கும் ஒன்றும் நடந்த பாடு இல்லை. நமக்கு வந்த இடத்துல வேலை முடிஞ்சிருச்சுன்னு கையை போட்டு வந்த வண்டியில ஏறுவியா? அதை விட்டுவிட்டு. டேய் புரியாம பேசாதடா. என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? அந்த பொண்ணு நல்லா ஒசரமா ஒல்லியா அழகா வேற இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உன் சொந்தத்திலே இருக்குதுடா. அப்புறம் என்ன உனக்கு? என்னால முடியாதுடா. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் சுத்தமா இல்ல. டேய் ஆம்பளை பைய பேசுற பேச்சாடாது. நம்ம 2 பேரும் 8வது படிக்கும்போது என்ன சத்தியம் பண்ணங்கிறத மறந்துட்டியா? என்ன? அப்ப மறந்துட்டு தானே? டேய் அட சொல்றா, நீ வேற வெறுப்பேத்திட்டு என்னன்னு சொல்றா? நம்ம 2 பேரும் பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 20 வயசு ஆன உடனே ஒரு நல்ல புள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு 2 புள்ள பெத்துக்கிட்டு அதுல ஓ மகனை என் மகளுக்கும் என் மகளை ஓ மகனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே சத்தியம் பண்ணோம். டேய் மறந்துட்டியா? டேய் எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் போல இருக்கு. பின்னடா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேன்ற. ஊருக்குள்ள போய் பாரு, அவன் கல்யாணம் பண்ணாம கண்ணி கல்யாம செத்து போயிட்டு இருக்கேன். கண்ணுக்கு லட்சணமா பொண்ணு கிடைச்சிருக்கு, கல்யாணத்தை பண்ணி விட்டு வதன்னு புள்ள குட்டியில பெத்து போட்டு வீட்டை நிரப்புவியா? அதை விட்டு புட்டு. டேய் நீ சொல்ற மாதிரிலாம் நான் அந்த வீட்டை நிரப்புறேன், ஆனா அது இவளோட முடியாது. ஏன்? டிவியில வேலை பார்க்கறாங்கறனாலயா? இல்லடா. இல்ல உனக்கு அடங்க மாட்டானா? இல்லடா. அப்புறம் என்னவா இருக்கும்? அப்புறம் சிங்கப்பூர்ல ஏதாவது செட்டிங் கிட்டிங்க அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். பின்னடா எதை கேட்டாலும் இல்ல நொல்லன்ற மனுஷனுக்கு கோவம் வராதா? நானே சீட்டு காசு கட்ட முடியாம கஷ்டத்துல இருக்கேன், நீ வேற. சரி உனக்கு சீட்டு கட்ட எவ்வளவு காசு வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. நீ சும்மா சொல்றா. ஒரு 3200 ரூபா. டேய் அதை நானே தரேன்டா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல இருந்து நீ எப்படியாவது காப்பாத்துறா. கேவலம் ஒரு 3200 ரூபாய்க்காக உனக்கு நடக்க போற நல்ல விஷயத்த நான் கெடுக்கணுமா? சரி அதெல்லாம் விடுறா. அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு காரணம் சொல்றா. காரணம் தானே, நான் சிங்கப்பூர்ல ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இதுதான் காரணம். ஓ இப்போ சொன்னியே இது காரணம். உன்னை நான் காப்பாத்துறேன்டா. சரி சொல்லு, என்ன பண்ணலாம்? இல்ல பிரியாவை விழுந்து விழுந்து நீ லவ் பண்ணணும். டேய் நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன், நீ என்ன இப்படி ஐடியா கொடுக்குற? மாப்ள உன் அத்தை பொண்ணு இருக்கால பிரியா, அவளுக்கு கல்யாணாலே பிடிக்காதான். ஏன்? ஆம்பளைங்கனாலே பிடிக்கவே பிடிக்காதான். சரி அது எப்படி உனக்கு தெரியும்? உன் மச்சான் பருதி இருக்கான்ல, அவனும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க விவேகானந்தனும் ஃப்ரெண்ட்ஸுடா. ஓ அவனுக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வி புண்ணாக்கெல்லாம் நல்லா வக்கனையா கேளு. முதல்ல முழுசா சொல்ல விடுறா. ஓ சரி சொல்லு சொல்லு. உனக்கு அந்த புள்ளைய பேசுறதுக்கு முன்னாடியே
உங்க மாமா பிரியாவுக்கு ஏகப்பட்ட இடத்துல பையன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா பிரியாவுக்கு கல்யாணம்னாலே பிடிக்காதுன்னு உன் மச்சான் பருதிக்கிட்ட சொல்லி உங்க மாமா பேசின பசங்க எல்லாரையும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அந்த பிரியா கழிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அதுல கடைசியா கழிச்சது நம்ம விவேகானந்தனை தான். ஓ சரி 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 சரி. இதுக்கும் நீ எனக்கு கொடுத்த ஐடியாக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொன்னா உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? மல்லாக்க படுக்க வச்சு ஜீப்பை விட்டு ஏத்துவாரு. அதுக்கு தான் இந்த ஐடியாவே. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு பிரியாவே உங்க அப்பா கிட்ட, அதாவது உங்க மாமன் வீரவாண்டி கிட்ட போய் சொல்லணும். நீ சொல்ல வைக்கணும். எப்படிரா? அதுக்கு தான் நான் உன்னை அவளை விழுந்து விழுந்து லவ் பண்ணுங்கிறேன். டேய், நான் தான் சாந்தினியை லவ் பண்றேன்டா. எப்பா லவ் பண்ற மாதிரி நடிப்பா. ஓ, நீ அப்படி நடிச்சா இவன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கான்னு நினைச்சு இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லி அவளே அவன் அப்பாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாடா. அரசப்பா சொல்லுப்பா. சூப்பர் பாணி. இது போதுமாப்பா? இப்போதைக்கு இது போதும், பார்க்கலாம். சரி, அப்போ கிளம்பிட்டா? கண்டிப்பா. ஏங்க அந்த 3200 ரூபா. ஓ 3200? இந்தா 5000. என்ஜாய். ஐயோ தரமாப்ல. சரி சரி. அப்போ இவன் சொல்ற மாதிரி நம்ம லவ் பண்ற மாதிரி நடிச்சா அது கண்டிப்பா பிரியாவுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் அவளே போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்ல போறான். ஓகே, சூப்பர் ஐடியா.